புது ரோஜா செடி வாங்கினா நீங்கள் சீக்கிரமாக தளிர் வர வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது போல் புது ரோஜா வாங்கினா பூ மொட்டு ஏதாவது இருந்தால் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கொடுக்கணும். பூவு மொட்டு கட் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வெங்காயம் தோல் தண்ணி ஊற்றும் போது நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வளரணும் தளிர்லான்னா பாருங்கள். இது போல் நீங்கள் தேன் கலந்த ரைஸ் வாட்டர் அது போலலாம் வச்சு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை புண்ணாக்கு போடணும். நாட்டு மருந்து கடையில் கூட கடலை புண்ணாக்கு கிடைக்கும், இல்லைன்னா எண்ணெய் எடுக்கிற கடையில் கூட கிடைக்கும். நமக்கு சின்ன பேக்கெட் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது அதுக்காக சொல்கிறேன் நான். கடலை புண்ணாக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு கூட இல்லை இதே போல் கட்டியாவோ கொஞ்சமாக போடணும். நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா சின்ன தொட்டியில் தான் இருக்குது இந்த செடி. நீங்கள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பவுட்ரு போடணும். கடலை புண்ணாக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு இது போல் தண்ணியில் கலந்து நீங்கள் ஊற்றணும். மோர் தண்ணிலையோ இல்லை ரைஸ் வாட்டர்லையோ அது போல் கலந்து கடலை புண்ணாக்கு கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வரும் தளிர். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கூடவே பெருங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதிகமாக மொட்டுக்கள் வைக்கும். பூவெல்லாம் கூட சீக்கிரமாக உதிராது, நல்லாவே இருக்கும். ரோஜா பூவெல்லாம் உதிராமல் இருக்கும். பெட்டல்ஸ் எல்லாம் சில டைமில் கொட்டிடும், அது போலலாம் இருக்காது. நல்லா பூக்கள் நல்லா டைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ளவர் பார்க்கும்போது கூட உங்களுக்கு. அது போல் நீங்கள் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு போடணும். இதுலேயே வேப்ப முன்னாக்கு போடணும். இப்போ ரைஸ் வாட்டரில் நீங்கள் கடலை புண்ணாக்கு போடுறீங்க, அப்போ கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு ஒரு அரை ஸ்பூன் போடணும். 2 கிளாஸ் வாட்டருக்கு கொஞ்சமாக இது போல் கடலை புண்ணாக்கு போடும்போது கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு இல்லைன்னா வேப்ப இலை போட்டுக்கோங்க. அது போல் போட்டுட்டு 2 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் தூள் போட்டுட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டு 2 டேஸ் அப்படியே வச்சு 3rd டே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து தண்ணியில் வச்சுருக்கும் போது ஒரு 5 பங்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு 1 பங்கு தண்ணி அப்படியே கொடுத்துடணும். அதாவது இந்த பாட்டுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும். லிக்விட் ஃபெர்டிலைசர். ரோஜா பூச்செடியில் ஃப்ரெஷ்ஷாக தளிர் போடும். மொட்டுக்கள் வச்சு பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். நீங்கள் ஒரே டைம் கூட இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். கூடவே சப்போஸ் வாழைப்பழம் தோல் கொடுக்குறேன்னா கொடுத்துடலாம். நான் எதுக்கு வாழைப்பழம் தோல் சொல்லலைன்னா சைடுக்குள்ளேயே வச்சுடுவேன், அதுக்காக நான் சொல்லலை. இந்த தொட்டியில் பாருங்கள் டேபிள் ரோஸ் வச்சுருக்கிறேன். பக்கத்தில் கூட மல்லிக்கிழெல்லாம் பூ பூத்த கிளைலாம் உள்ளே வச்சுருக்கிறேன் பாருங்கள். பதியத்துக்கு இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.